வணக்கம். நான் தினி. நாள் 193 ஜூலை மாதம் 12ஆம் தேதி. இன்றைய நாள் ஒரு மிகவும் அருமையான நாள். அது என்னன்னா, விக்கி மாமா அவர்களுக்கு ரிசப்ஷன். அதனால் காலையிலே ஒரு 7 மணி போல் எழுந்தேன். வீட்டு வேலைகளை ஒவ்வொன்றும் செய்ய ஆரம்பித்தேன். வீட்டில் எல்லாருமே என்னை முடி வெட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழியே இல்லை, முடி வெட்டி தான் ஆகணும் போலன்ட்டு கடைக்கு போயிட்டேன். முடி வெட்டுற கடைக்கார அண்ணன்கிட்ட ஒரே ஒன்று தான் சொன்னேன். அட்டக்கத்தி படத்தில் வர மூமெண்ட்டை இந்த தினேஷுக்கு பண்ணிடாதீங்க அண்ணேன்னு சொன்னேன். அது பின்பு அவர் டீசெண்டாக வெட்டி விட்டார். நல்லா தான் இருந்தது. அதன் பின்பு வீட்டுக்கு போய் காமிச்சா ஒரே அதிர்ச்சி எல்லாருக்கும். அப்புறம் எல்லா அம்மாக்களும் சொல்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் இன்னும் கொஞ்சம் வெட்டியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. யஸ்வந்த் சார் வந்துட்டு ஐய அண்ணா அப்படின்னாரு. அப்புறம் குளிச்சுட்டு கண்ணாடியில் மண்டையை பார்த்தா என்னடி இது அப்படின்ற மாதிரி இருந்தது. என் தங்கை அவர்கள் வேற செம்மையாக என்னை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சென்னை 28 படத்தில் வர ஜெய் மாதிரி மாசாக வந்த முடி வெட்டிட்டு அதன் பின்பு டாய்லெட்டில் போயிட்டு அழுகாத குறை தான். அதுக்கப்புறம் 5வது சீன் படத்தை ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்ற ஒரு வருத்தம் வேறு இருந்தது. காலை உணவாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டு வச்சுருந்தாங்க. அது 2 சாப்பிட்டுட்டேன். ஜெயன் சார் நிகித் சார்லாம் வந்திருந்தாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பா கூட வண்டியில் கிளம்பிட்டேன் மாமா வீட்டுக்கு. ஒரு 11 மணிக்கு மேலே வீட்டுக்கு போனோம். அப்புறமா எல்லாருக்கும் வணக்கத்தை போட்டுட்டு வழக்கமாக பார்க்குற கண்ணாடியில் நம்மளை கொஞ்சம் பார்த்துட்டு அதன் பின்பு தாய்மாமா அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. என் சட்டியும் அயன் பண்ண கொடுத்துட்டேன். அதன் பின் மணமகள் அறைக்கு போனால் அங்கே எல்லாரும் ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வேற என் ஃபோனை கையில் வச்சுட்டு வர போகிறவங்கள ஒருத்தரை விடல, எல்லாரையும் சும்மா வலிச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் ராஜமாமா சொல்கிறத பாருங்கள். மதிய விருந்துக்கு அறைகளெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு உறவினர்களாக வீட்டுக்கு வர ஆரம்பித்தாங்க. எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஒரே இடத்துல எல்லாருமே சிரித்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதன் பின்பு எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பாடெலாம் பரிமாறி நானும் கொஞ்சம் போய் உதவி செஞ்சுட்டு இருந்தேன் எல்லாருக்கும். அப்புறம் நினைவுக்காக காணொலிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படி நேரம் கடந்துருச்சு. அதன் பின்பு சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறமா உணவுப் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது என் ராஜா மாமா அவர்களும் என் தங்கை அவர்களும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் மாறி ரேஜ் பைட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் தான் வந்தார் முத்து அண்ணன். அப்படி நேரம் கடந்துருச்சு. 4 மணி போல் எல்லாருமே ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு வேனில் கிளம்பிட்டோம். ஒரு நிகழ்வு விடலை. ஏறும்போது இறங்கும்போது போக வர எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தேன். அது போல் ராஜமாமாவும் ஆட்டோவில் இருக்கும்போது எடுத்து பாருங்க. அவர் ராஜமாமாவுக்கு தான் வெறுப்பாயிடுச்சு போல. இவனடா அவன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. அதன் பின்பு வேனில் ஒரு மணி நேரம் பயணம். ஒருத்தர் விடாதீங்க ப்ரோ, எல்லாரையும் எடுங்கன்ட்டு சூர்யா ப்ரோ கிட்டேயும் அருண் ப்ரோ கிட்டேயும் கொடுத்துட்டேன். அவங்களும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாட்டுலாம் போட்டுட்டு வண்டியில் வந்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களாம் ஆடிட்டு இருந்தாங்க. நிகித் சார்லாம் செம்மையாக ஆடினாரு. வண்டியில் ஆடலும் பாடலுடன் அப்படியே பயணிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் ஒரு 5 மணி போல் வந்த இடம் தான் ஃபுட் வில்லேஜ். மாமா அக்கா போர்டெலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு உள்ளே போனால் கதையாக இருந்ததுங்க. உள்ளே செமையாக இருந்தது, மஜாவாக இருந்தது. ஐயோ அப்படியே படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருந்தது. கிராண்டாக இருந்தது, செமையாக இருந்தது. அப்படியே வாய் அடைச்சி போயிட்டேன். படத்துலலாம் சொல்லுவாங்களே பேச்சே வரலன்ட்டு, அந்த மாதிரி செமையாக இருந்தது இடமே. மாலை நேரத்து சூரிய ஒளியிலேயே இப்படி தெரியுது. அப்போ இரவுலாம் செமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அது பின்பு மணமகன் அறைக்கு உள்ளே போனால் எல்லோரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அப்படியே எல்லோரையும் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த நாள் ஒரு நீண்ட காணொலி கொண்ட நாள். அதனால் 2 பாகமாக கூட போட வாய்ப்பு இருக்குது. அதனால் 2வது பாகமும் பாருங்கள்.